இது என்ன கூடு எங்கிருந்து கொண்டாந்தீங்க? குருவிக்கூடு. சரி சரி. குருவிக்கூடை பற்றி பைபிளில் இருக்குதா? சொல்லுங்களேன். சங்கீதம் 84 3ஆம் வசனத்தில் இருக்காங்க. உன்னுடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் அடைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. ஆமாம், கர்த்தருடைய பாதத்தண்டை அவருடைய அடைக்கலத்தில் அடைக்கலான் குருவி குஞ்சுகளுக்கு கூடு வைக்கும் ஒரு கிருபையை கூட இருக்கிறது இல்லையா? சங்கீதம் 84:3 உம்முடைய பீடங்கள் அண்டை அடைக்கலான் குருவிகளுக்கு வீடு தகவல் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. எனவே சாதாரண ஒரு குருவிகள் கூட பலகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே போன்று இந்த நாளிலும் விசேஷமாக எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, என்னுடைய வயிற்றிலும் கூட ஒரு குழந்தை தோன்றி என்னை ஒரு தாய் தாப்பனாக மாற்றாக என்று அநேக குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு சோகத்தை நாம் காண்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு விசை இந்த கூண்டை நீங்கள் பாருங்கள். ஒரு குருவி கூட தன்னுடைய கூட்டை கட்டி அதில் தன் முட்டையை வைத்து குஞ்சுகளை பொறிக்க வேண்டும் என்று அப்படி அது பாடுபடுவதும் கூட கர்த்தருடைய சித்தம். எனவே அப்படி இருக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக எனக்கும் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக தேவன் அந்த வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதே போன்று சங்கீதம் 29:9 வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும் என்ற இடத்தில் வந்து வாசிக்கிறோம் இல்லையா தம்பி? எனவே எப்படிப்பட்ட ஒருவேளை ஒரு பேபி இல்லையே இல்லாட்டி அந்த காரியம் நடைபெறலையே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அழுகை கூட இருக்கக்கூடும். அப்படி அழுகையோடு இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன வசனத்தை சொல்றீங்க? நீங்கள் சொன்னீங்களா சங்கீதம் 84:6 வாசிங்க வந்த உடனே என்று சொன்னீங்க. நல்ல ஒரு வசனம் ஆண்டு சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து நீரோட்டாக்கி கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நீங்கள் இந்த காலை நேரத்தில் கூட எத்தனையோ விதமான காரியங்களை குறித்து கண்ணீரோடு ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். எனினும் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஊடுருவ நடந்து அதை நீர் ஊற்றுக்களாக மாற்றிக் கொள்கிறார்கள். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் பரமத்தாப்பனே இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் ஆண்டவரே விசேஷமாண்டவரே எங்களுடைய வீட்டில் கூட ஒரு மழலை சத்தம் கேட்காதா என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய கருத்தை நாங்கள் பிடிக்கிறோம்ப்பா. அடைக்கலான் குருவிகளுக்கும் தடையலான் குஞ்சுகளுக்கும் கூட வைக்கின்ற ஒரு கிருபை உங்களுடைய கிருபாசனத்தில் இருக்கிறது என்ற நேரத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே இந்த நேரத்திலும் சுவாமி ஆண்டவரே ஒரு குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஆண்டவரே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளப்படுற பிரதான கிருபைக்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.